அடுத்து ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம், எல்லாருக்கும் தெரியும் ராமநாத சுவாமி கோயில், அங்கேயும் திதி கொடுத்தா ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி மிக மிக வேதாரண்யம் சிவன் கோயில், அங்கே திதி கொடுத்தீங்கனாலும் பயங்கர போகும். ஏன்னா கொடியக்கரை வேதாரண்யம் வாசல்லே கடல் இருக்குது, பக்கத்தில் கொடியக்கரைக்கும் போகலாம். போயிட்டு வேதாரண்யத்தில் சாமி கும்பிட்றது அவ்வளோ சிறப்பு. ஏன்னா முத அகத்தியருக்கு திருமூல காலத்தில் காட்சி கொடுத்த ஸ்தலம், மரதகளிங்க உள்ள ஸ்தலம், அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே திருவள்ளூர் மாவட்டத்தில் திரு சேதாலப்பதி, இங்கே தான் ஆதி விநாயகர் இருப்பார். ராமர் அப்பா தசரா சக்கரவர்த்திக்கு முக்தி கிடைச்ச இடம் இங்கே தான். எல்லா இடத்துலையும் ராமர் வந்து திரு பிண்டம் கொடுக்குறாரு, எங்கேயுமே எடுத்துக்கலை. இந்த திரு சதலப்பதியில் தான், முக்தீஸ்வரர் கோயிலில் தான் ராமர் அப்பா தசரா சக்கரவர்த்தி முக்தி கிடைச்சிச்சு. ஆனால் அது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி கஞ்சமலை சித்தேஸ்வரர் கோயில்லையும் நீங்கள் கொடுக்கலாம். அதோட முக்கியம் திருவெண்காடு, காசிக்கான 6 ஸ்தலங்களில் ஒன்று திருவெண்காடு. திருவெண்காடு புதனுக்குள்ள ஸ்தலம். அங்கே 3 குளம் இருக்கும், அக்கினி தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம்னு சொல்லி. அங்கேயும் நீங்கள் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இருக்கிற அருகில் முக்கியமான சிவஸ்தலங்கள், நதிக்கரை, கடல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே போய் கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா இந்த அமாவாசை கிரகணம் மற்றும் முன்னோர்களோட பிதிர் தோஷங்கள் நீங்கி வாழ்க்கையில் நீங்கள், உங்கள் பரம்பரை, உங்கள் பிள்ளைங்க, உங்கள் பேர பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க. வாழ்க்கையில் எல்லா வித சூட்சமும் கிடைக்கும்.